Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 23. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ மார்க்கெட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்னால் யார் அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா? இப்போ என்ன எல்லாருக்கும் ஒரு ஃபேக் ஹோப் அப்படின்னு இருக்குன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர் ஆகிறதுக்கு சார்ட் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டுமே சக்ஸஸ்க்கு கேரண்டி கிடையாது. ஸோ ட்ரூ என்னென்னா, யார் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரியலாகவே சக்ஸஸ்ஃபுல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர். ஸோ எப்படி நீங்கள் கீ பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரியல் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஃபாரெக்ஸ் ட்ரேடர் ஆகிறதுக்கு 4 க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்ன? கிரேட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாத்துக்குமே பேஸ். ஸோ குட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ட்ரேடில் எல்லாத்தையும் பாட் விடக்கூடாது. ஸோ கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபியர் அண்ட் க்ரீடை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ எமோஷன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஸ்கில். ஸோ குட் ட்ரேடிங் பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர் கேம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிளியர் பிளான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் வரும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாத்துக்கும் பேஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோ சைக்காலஜியோ பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் நம்மளுக்கு இல்லை. ஸோ எல்லாமே கிரேட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மேலே தான் பில்ட் ஆகுது. ஸ்ட்ராட்டஜி இஸ் த ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட் அனாலிசிஸ் வருது. ஸோ ஃபவுண்டேஷன் பிரமிட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் strategy, risk management, psychology and plan. It's the foundation. So next move on to the topic. ஸோ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ மார்க்கெட் அனாலிசிஸ்க்குனா என்னென்னா, ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சி இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கிரேட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டிட்டர்மைன் பண்ணுறதோ இல்லைன்னா டெவலப் பண்ண யூஸ் ஆகிற ஒரு வே தான் இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாரெக்ஸ் அப்படின்னா என்ன? கரன்சி பேர் மார்க்கெட். கிரிப்டோனா என்ன? கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். ஸ்டாக்ஸ்னால் என்ன? ஷேர் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டு நல்லா அனலைஸ் பண்ண தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு 3 வேஸ் இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் 3 டிஃப்ரெண்ட் வேஸில் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்னிக்கல்னால் என்ன, ஃபண்டமெண்டல்னால் என்ன, சென்டிமெண்டல்னால் என்னென்னு இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னா, சார்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்து ஃப்யூச்சர் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதாவது ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தென் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன? எக்கனாமிக் நியூஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன், என்எஃப்பி போன்ற டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏன் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது அப்படின்றத இது டீட்டெயில்டாக நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். சென்டிமெண்ட் அனாலிசிஸ். மார்க்கெட்டில் மற்ற ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சம்டைம்ஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நீங்கள் புல்லிஷாகவே இருக்கும், சம்டைம்ஸ் பியரிஷாக இருக்கும், இல்லைனா பயாஸ்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.